பெண்களுடைய வாழ்க்கை. பெண்கள் என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் தனக்கு ஆசைப்பட்ட பொருளை அனுபவிக்கிறதே கிடையாது. பெற்றவங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் வாழ்ந்தே பாதி காலம் போயிடுது. பிறகு தன் கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மீதி காலம் போயிடுது. தான் புருஷனுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்கிறவ தான் பெண் மனைவி. ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவளுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அவளை ஒரு மனுஷியாக கூட யாரும் மதிக்கிறதும் கிடையாது. எல்லாருக்கும் தேவைப்படுறதையெல்லாம் ஓடி ஓடி செய்கிறது பெண் தான். முதலில் தன் தாய் தந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைக்கிறான். தான் தாய் தந்தைக்காக தனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்கிறான். அதுக்கப்புறம் திருமணமாகிறது. திருமணத்துக்கு அப்புறமா தன்னுடைய கணவருக்காகவும் தன்னுடைய மாமனார் மாமியாவிற்கு பார்த்து எல்லா நல்லது கெட்டதும் பார்த்து அவளுடைய காலங்கள் ஓடிவிடுகிறது. தன் தந்தை வீட்டில் எஜமானியாக வாழ்ந்தவள் திருமணம் முடிந்த பிறகு கணவன் வீட்டில் ஒரு மனுஷியாக கூட மதிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு ஆக்கிறாங்க. தன் குழந்தைங்களுக்காகவும் கட்டின கணவருக்காகவும் மாமியார் மாமனாருக்காகவும் எல்லாமே செஞ்சு அழுத்து நொடிஞ்சு போயிடான். ஆனால் இவ்வளவு செய்கிறவனால் அவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் கூட என்னன்னு கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் அதுவே மற்றவங்களுக்கு முடியலைன்னா இவ தான் எல்லா நல்லது கட்டாயமே பார்க்கணும். இந்த விதி எப்போதைக்கு மாறுன்றது தெரியல. பெண்களை பெண்களாகவே மதிங்க. நன்றி.